பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்களுக்கு சுகம் இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, எப்படிப்பட்ட காலத்திலையும் சரி, அதான் சொல்றார், சூளையை போல எரிகிற நாள் வரும். அகங்காரிகள் அக்கிரமக்காரெல்லாம் துரும்ப போல இருப்பாங்க. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க கொளுத்த கன்றுகளை போல வளர்வீங்கன்னு சொல்றாரே. ஆனால் இன்னைக்கு அநேகருக்குள்ள வியாதி எப்படி வருது, வியாதி எதில் வருது இன்னைக்கு கணக்கே இல்லை. யார்கிட்டையாவது கேட்டா நல்லா இருக்கீங்களா, ஏதோ இருக்கேன் பிரதர், அப்படித்தான் சொல்றாங்களா வழிய சுகமா இருக்கேன்னு சொல்றதே பார்க்க முடியாது. உங்க வேதாகமத்தை எங்க இருந்தாலும் உடனே நீங்க தேடி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சுகவீனங்கள் எப்படி வருகிறது, எதில் வருகிறது, ஏன் வருகிறது, அதற்கு காரணம் என்ன, அதை தியானிக்க போறோம். உங்க வேதத்தை கையில் எடுத்து சங்கீத புஸ்தகத்தை 38ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் இவரே பெருமா மற்ற பேரல்ல பெப்புமா, இவரே பெருமா, இவரே பெருமா மற்ற பேரல்ல பெப்புமா, இவரே பெருமா. கொடுத்து அறியா பேரு பாவமில்லையா, அவுமே தெரியா. கவலைக்கிடம் கொடுத்து அறியா பேரு பாவமில்லையா, அவுமே தெரியா. ஏ புவன மீது நம்ம புரியா, இவரே பெருமா மற்ற பேரல்ல பெப்புமா, இவரே பெருமா. பல பின்னத்திற்கும் அதிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. பல பின்னத்திற்கும் அதிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. ஏ குலத்திற்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமா மற்ற பேரல்ல பெப்புமா, இவரே பெருமா. குதவும் பிழியா, பாவ கருணை இருளை நீக்கும் மொழியா. குதவும் பிழியா, பாவ கருணை இருளை நீக்கும் மொழியா. ஏ குலத்துக்கும் ஜீவவாசல் வழியா, இவரே பெருமா
எல்லாம் எடுத்திருப்பீங்க. 38ஆம் சங்கீதம் 3வது வசனம். உமது கோபத்தினால் ஆ, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அதெல்லாம் கர்த்தருடைய கோபத்தினால ஆரோக்கியம் எல்லாம் போயிருமா? நிச்சயமா. கர்த்தருடைய கோபம் ஏன் வருது இதை தெரியணும். அப்போ தான் ஆரோக்கியம் எல்லாம் போகுது. நம்மளை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு கண்வானே, அப்பொழுது யூதாவின் குடும்பத்திற்கு இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் நான் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் சொல்லிட்டா இருக்கார். ஆனால் ஆண்டவர் கோபம் வருமா? வரும். அதனால தான் இங்கே தாவீது சொன்னார், உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இன்னைக்கு மனுஷன் உருவாக்கி இருக்க, மனுஷன் எதனால தான் உருவாயிருக்கான்? யோபு 10:8 மிக அழகா மனுஷனுக்கு தோலையும் சதையையும் எலும்பையும் நரம்பை வைத்து தான் மனுஷனை உருவாக்கியிருக்கார். அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க அவர் போய் கட்டளையிட்டான், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகி அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பு என்ன செஞ்சது? தன் தன் எலும்போடு சேர்ந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டிருந்தது, ஆனா ஆவி இல்ல. 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்ப கேட்கிறார், மனுபுத்திரனே, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. ஏன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் ஆண்டவருடைய ஜனம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் நானே, வழியும் சத்தியமும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டே. வழியும் சத்தியமும் நானே, வழியும் சத்தியமும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். மறந்தாலும் நான் மனமேனே, தாய் மறந்தாலும் நான் மனமேனே, உள்ள கையில் நான் மறைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை ஒரு போதும் நான்
மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஐயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவன் கொளுத்த கன்றுகளை போல தானே இருக்கணும். ஏன் இப்போ நோஞ்சானா இருக்கான்? எலும்புகள் ஆரோக்கியம் இருக்கா? சதையில் ஆரோக்கியம் இருக்கா? அதுக்கு காரணம் என்ன? உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவர் கோபம் ஏன் வருது தெரியுமா? ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்யும் போது என்ன வருது? கோபம். அதான் கோபம் வரும். உதாரணமாக பாருங்க, எண்ணாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 3 பேர் யாரு? மோசே, ஆரோன், மிரியாம். 3 பேர் யாரு? சகோதரர், அக்கா, தங்க, அண்ணன், தம்பி, உடன் பிறந்தவர்கள், சக உதிரத்தில் பிறந்தவர் மாதிரி சகோதரர்கள். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் என்னது? பொறாமை. மிரியாமுக்கு சொல்றான், எப்போவோ மோசே செஞ்சது கர்த்தர் மன்னிச்சிட்டார். ஓடி போய் மீதியான் தேசத்தில் தங்கியிருந்து தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு 40 வருஷம் எல்லா பாடுகளையும் அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை திரும்பி அவனை சுத்தப்படுத்தி கரையெல்லாம் நீக்கி கொண்டு தலைவனாக வச்சுருக்கார். கர்த்தர் மன்னிச்சாலும் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கிறது இல்லை, இவன் மறக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்னென்னா, நான் செத்தாலும் அதை மறக்க மாட்டேன், நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் மன்னிச்சதை நீ நானும் திரும்பி என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அப்படி விரோதமாக ஒருத்தருக்கு விரோதமாக பேசும்போது கர்த்தருக்கு கோபம் வருது. ஒருவருக்கொருவர் என்ன செய்யாதீங்க? விரோதமாக முறையிடாதிருங்கன்னு யாக்கோபில் வாசிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையீடு இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், மிரியாம், ஆரோன் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் அழைத்து, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். கேதரிங், ஒரு மீட்டிங், கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வாங்கன்னார். 3 பேரும் போனாங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். முதல்ல 3 பேரை அழைச்சான, 2 பேரை கூப்பிடுறார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு பயம் இல்லாமற் போனது. மற்றவனை குறித்து நாம அவதூறா பேசக்கூடாது. கர்த்தர் கேட்பார். அது மாதிரி நம்ம மனசில் வச்சுக்கணும். நாம் பேசலாம், தனியாக பேசுகிறோன்னு. லூக்கா 12:2 படி அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறை பொருளும் இல்லை. ஏன்னா எங்கோ பேசுகிற ராஜா, சீரியாவின் ராஜா திட்டம் போடுறது இஸ்ரவேல் ராஜா கேட்குது. எப்படி? அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கூட சொல்லிடுவார், இந்த இடத்துக்கு வரப்போகிறான், போகாத, அங்கே இரு. உடனே அவன் தடை செஞ்சு இப்படி நிப்பாட்டி காப்பாற்றுக்குறான்.
கர்த்தர் காண்கிற தெய்வம் மட்டுமல்ல, கேட்கிற தெய்வம், நியாயம் செய்கிற தேவன். நாம் எப்பவும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது. என்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வர்றோமோ பகைவருக்கு அன்பு செலுத்தணும், வெறுப்பவருக்கு நன்மை செய்யணும், சத்துருவை சிநேகிக்கணும், சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். நமக்குள்ள மாற்றம் வந்துடுதா? இன்னைக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிற எண்ணம் விட்டுருக்கோமா? அவர் அப்படி இவர் அப்படி. நான் சொல்லுவேன், காணிக்க கொடுக்கும்போது கூட நீ அவர் இவரெல்லாம் சொல்லாத, கர்த்தருக்கு கொடுக்குற, அதுக்கு அவன் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் வேண்ட ஒரு காணிக்க கொடுக்குறீங்க, நான் அதை தவறாக பிரயோஜனப்படுத்தினா என் கணக்கை கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக கணக்குக்கு அவனவன் தன் தன் கணக்கை தேவனுக்கு முன்பாக ஒப்புவிச்சு ஆகணும். வியாதி ஏன் வருதுங்க? ஆண்டவர் வியாதி எந்த இடத்துலையாவது வியாதி வரட்டும் சொன்னாரா? அப்போ எப்படி வியாதி வருது? கர்த்தருடைய கோபத்தினால். கோபம் நிர்மூடனை கொல்லுகிறது. முற்கோபம் மதிகட்ட காரியத்தை செய்வதற்கு மனிதனை தூண்டுகிறது. கோபத்தை விட்டுறணும். அநேக நேரங்களில் நம்ம கோபத்தை விடுறோமோ இல்லையோ, மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட 1000 குற்றம் இருக்குது. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை நாம் ஏமாற்றி தனித்திடுவோம், குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். மோசே எத்தனை தடவை அறிக்கை செஞ்சிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கலாம், யாருக்கு தெரியும்? அவனவன் தன் தன் கணக்கை தேவனுக்கு முன்னாடி ஒப்படைக்கணும்ல. ஆனால் இவங்க 2 பேர் உட்காந்துட்டு அவரை கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசுனது இல்லையோ, இவனை பற்றி தெரியாதா, இவன் கல்யாணத்தை பற்றி தெரியாதா? மற்றவங்களை குறித்து பேசும்போது நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொண்டால் மறந்துடக்கூடாது. அநேகருக்கு அது தெரியறதில்ல. மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு தெரியுது, நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் முதல்ல என்ன செய்ய, உன் சகோதரங்களில் துரும்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை என்ன செய்ய பாரு. இயேசு சொல்லியிருக்கார். 3 பேரையும் கூப்பிட்டார். இப்போ 2 பேரை வர சொல்கிறார். ஆரோனும் மிரியாமும் போனாங்க. அப்போ சொல்கிறார், நான் கூட முகமுகமாக பேசுவேன், அவன் என்னுடைய சாயலை காண்கிறான், என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன், அவனுக்கு விரோதமாக உங்களுக்கு பேசுறதுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. சரி, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போல் நல்லா இருந்தவ திடீர்னு வியாதி எப்படி வந்துச்சு? சதை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, மிரியாம் தன் தாயின் கற்பத்திலிருந்து பாதி மாமிசம் அழுகி விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக. அப்பதான் ஆரோன் கத்துறான், என் ஆண்டவனே. 11ஆம் வசனம், என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த புத்தியினத்தை முதல்ல இன்னைக்கு என்ன செய்யணும்? யோசிக்கணும். நாம மற்றவங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. தானியேல் மேலே குற்றம் கண்டுபிடிச்சவங்க என்ன நடந்துச்சு? சிங்கக்கவிக்கு போய் சேருமுன்னால என்ன பண்ணாச்சு? ஆமாம். ஆனால் தானியேல கிட்ட போய் விழுந்த பிறகு என்ன செய்யலை? ராஜா கேட்குறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உள்ளிருந்து சத்தம் வருது, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமோ வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமோ வாழ்க, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து
மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உல்லாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உல்லாமும் வாழ்க. அநேக நேரம் வியாதி எதனால வருது? நமக்கு உடனே பயம், யாரோ எனக்கு என்ன செஞ்சுட்டானோ. நம்ம புத்தி எப்போ எதுனா இருக்கு, யாரோ எனக்கு ஏதோ செஞ்சுட்டானோ. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, யாத்திரா அதே நம்ம அழகா எழுதி வச்சிருக்கார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. 23:23 வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அதனால் நமக்கு விரோதமா எந்த மந்திரவாதம் வைத்தாலும் ஏசாயா 54:17 படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமா, அப்ப வாய்க்கிறது எதனால? கர்த்தருடைய கோபம். சதையில மாம்சம் அழுகி விழுந்த மாதிரி, பாதி மாம்சம் அழுகி விழுந்த மாதிரி. எத்தனை பெரிய கேவலம் பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? அவன் என்ன போய் சாப்பிட்டாளா, இல்லை குஷ்டரோகி வீட்டில் சாப்பிட்டாளா? ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய கோபம். அவர் போயிட்டார். அடுத்த நிமிஷம் அவன் மேலே வந்த வியாதியை பார்த்து ஆரோன் கத்துறான், என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த பாவத்தை மன்னியும். மோசே அந்த இடத்துல இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. பிறருக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக எவன் ஆயுதம் எடுத்தாலும் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. ஆனால் நம்மளும் என்ன செய்யணும்? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நாம் யாரு? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் யாரு? சகோதரர். சகோதர சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. சகோதர சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. காலம் நிறைவேறிட்டே, ராஜ்யம் சமீபமாயிட்டே. காலம் நிறைவேறிட்டே, ராஜ்யம் சமீபமாயிட்டே. ஆயத்தம் உள்ளவர் காணவே, இல்லாதவர்க்கு பயமே. ஆயத்தம் உள்ளவர் காணவே, இல்லாதவர்க்கு பயமே. சகோதர சகோதரிகள், ரத்தத்தால் கழுவப்படுங்களே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள், ஒவ்வொரு நாள் தேவைகளும் சந்திக்கப்படும். உங்களுக்கு வேலை உயர்வு, பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களை வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாகன வாடகை ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வந்துடுது. கர்த்தர் ஏவினார். இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்கள ஆலயத்துக்கு கொண்டாந்து வைக்கிற பாக்கியம். ஆத்ம ஆதாயம் சேரும் ஞானம் உள்ளவன்னு வேதம் சொல்லுதே. அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதுக்கு உதவலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சும்மா அனுப்புறதில்ல. உங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஒரு உதவி செய்ய உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது வழியாக தொடரலாம். ஒருவேளை நாங்கள் கணக்கு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட கேளுங்க, வழி உண்டு. தபால் மூலம் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் மணி ஆர்டர் ஃபில்லப் பண்ணி அனுப்புறதுக்கு அங்கே ஒரு செல்லான் வாங்கி ஒன்றை ஃபில்லப் பண்ணுங்கள். 36 35 38 89 63 பணம் கட்டுற செல்லான் கேளுங்க. அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பரே சொல்லுவாங்க. 36 35 38 89 63 இந்த நம்பரில் நீங்கள் பணத்தை கட்டினா அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும். தைரியமாக நீங்கள் அப்படி தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எப்போ இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோட ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
ஆரோக்கியம் ஏன் இன்றைக்கு மாம்சத்தில் இல்லை? இன்றைக்கு அநேகர் நாம் நினைக்கிறோம், நான் என்ன செஞ்சேன், யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், ஏன் எனக்கு இது வந்தது, ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு சொல்லி அநேக நேரம் புலம்புறீங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிறருக்கு விரோதமாக என்ன பேசியிருக்கீங்க? மற்றவங்களை குறித்து குற்றவாளி என்று தீர்க்கிற நாம் சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் கிடையாது. நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தா நமக்குள்ள எத்தனை காரியம் இருக்கும். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் பிறருக்கு விரோதமா ஒரு நாள் வார்த்தையினால மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க செஞ்ச அவங்களுடைய கணக்குக்கு அவன் உத்தரவாதி. அவன் கத்தட்ட அழுது முறையிட்டு இருக்கலாம், புலம்பி அதறி இருக்கலாம், பல நாள் முழங்கால நின்று ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ரத்தாம்பர சிவப்பான பஞ்சை போல கத்தர் மாற்றி இருக்கலாம். மற்றவர்களை குறித்து குற்றம் கூற நீ சாக்கு போக்கு நம்ம சொல்ல முடியுமா? மாம்சத்தில் ஆரோக்கியம் கெடுறதுக்கு முதல் காரணம் உங்களுக்கு சொன்னேன், பிறரை குறித்து நாம் அவதூறா பேசக்கூடாது. அதுவும் அறியாதவங்களை குறித்து, அறிஞ்சவங்களை குறித்து. மோசேயும் ஆரோனும் மிரியாமும் யாரு? சகோதரிகள். இன்னைக்கு நமக்குள்ளே சொந்தக்காரங்களை குறித்து அவர் இப்படி இவர் இப்படி, இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அவருடைய குறைகளை, ஆண்டவரே என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் ஒவ்வொருவருடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கணும் ஜெபம் பண்ணுங்க, அவர் மாற்றுவார். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நாளைக்கு ஆபரேஷன், ஐயோ நான் பயமா இருக்கேன்னு சொல்லி பயப்படுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சிலருக்கு முதுகில் கட்டி, சிலருக்கு வயிற்றில் கட்டி, சிலருக்கு எதிர்பார்க்க முடியாதபடிக்கு கழுத்தில் தொண்டையில் பிரச்சனை, பல வியாதிகளோடு இந்த இடத்துல இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பரிபூர்ணமாய் கொடுப்பார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க. நோய்களிலிருந்து நொடிப்பொழுதில் சுகம் கொடுக்கிற தேவன், அற்புத சுகத்தை அனுப்புங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.